மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆணை சிவலிங்கம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். ஜெய் பீம். அடிமைப்பட்டு கிடந்த அப்பாவி மக்களின் துயர் துடைத்தவரும், ஆண்டான் அடிமதனத்தை அடித்து ஒழித்தவரும், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாய், தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைமகனாய், ஏழைகளின் நண்பனாய், எல்லோருக்கும் அண்ணனாய், புரட்சியிலே கார்ல் மார்க்ஸாய், வீரத்திலே மாவீரன் அலெக்சாண்டராய், சட்டத்திலே சாணக்கியனாய், இந்தியாவின் இரண்டாம் அம்பேத்கராய் வாழ்ந்து மறந்த வரலாற்று நாயகன் டாக்டர் பூவை மூத்த நிழல் கொண்டு வாழும் அம்பேத்கராகவும் இரண்டாம் பூவை மூர்த்தியாகவும் எங்களுக்கெல்லாம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிற இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற அத்தனை மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை அனைத்து பொறுப்பாளருக்கும் ஜேபிஎம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் புரட்சி பாரத கட்சி அரக்கோணம் என்று சொன்னாலே தமிழ்நாடு அல்ல, இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த மாவீரன் பூவை மூர்த்தியார் அண்ணன் கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களுக்கு நம்முடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய ஒன்றிய செயலாளர் தனா அவர்கள் பொன்னாடை போத்துவார். அரக்கோணத்தை இந்திய அளவிலே மூர்த்தி அவர்கள் இந்த அரக்கோணத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்தார்கள். பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அரக்கோணத்தில் மிகப்பெரிய மாநாடு இதுவரை எந்த கட்சியும் எந்த அரசியல்வாதிகளும் கூட்டாத மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி அன்றைக்கு தமிழக முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை சிறப்பு அழைப்பாளர் அழைத்து அந்த மாநாட்டிலே பட்டியல மக்களுக்கு காவல்துறையில் வேலை செய்வதற்காக உயரம் தளர்த்தி தர வேண்டும் சொல்லி 3 சென்டிமீட்டர் உயரத்தை குறைத்து கொடுத்தார்கள். இது அரக்கோணம் தொகுதியிலே, இந்த பகுதியிலே மூர்த்தியார் செய்த சாதனை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இளம் புரட்சியாளர் அவர்கள் இந்த அரக்கோணம் தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார்கள். மிகப்பெரிய சாதனை. புரட்சி பாரதம் என்று சொன்னால் அது அரக்கோணம் ஒரு புரட்சிவாத கோட்டை என்பதை நாங்கள் பலமுறை நிரூபித்திருக்கிறோம். என்று சொன்னால் இந்த அரக்கோணம் மாவட்டத்திலே அம்பேத்கரை எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ, பூவை மூர்த்தியாரை இரண்டாம் அம்பேத்கராக ஏற்றுக்கொண்ட இந்த விசுவாசிகள் இந்த பகுதியில் இருக்கின்றனர் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலே அவர் சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார். இன்றைக்கு என் நினைவு தெரிந்தவரை, நான் அறிந்தவரை, இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியை போல எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் பட்டியல மக்களுக்காக பேசிய வரலாறு கிடையாது. எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், பல கட்சிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் பேசாததை எங்களுடைய தலைவர் என்ன பேசினார் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்கலாம். என்னுடைய 33 அரசியல் வாழ்க்கையிலே இளம் புரட்சியாளரை தவிர அவரை போல ஒரு சிறந்த செயல்பாடு இதுவரை சட்டமன்றத்தில் யாரும் செய்ததில்லை. சகோதரர்களே, உண்மையை சொல்லுகிறேன். என்று சொன்னால் பட்டியல மக்களுக்காக, மாணவர்களுக்காக பேசினார், பட்டியலுடைய இளைஞருடைய வேலைக்காக பேசினார், பட்டுடைய பெண்களுடைய உரிமைக்காக பேசினார், பட்டுடைய மக்களுக்காக சலுகைக்காக பேசினார். இப்படி என் தலைவர் பேசாததை யாருமே பேசியது கிடையாது. பஞ்ச நிலத்தை குறித்து பேசினார். பஞ்ச நிலம் அது குறித்து சம்பந்தமான அந்த காரியங்களை சட்டமன்றத்தில் பேசினார். இப்படி பல கோரிக்கைகளை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். ஆகவேதான் இன்றைக்கு என்னுடைய பாச தலைவருக்கு இன்றைக்கு பாராட்டு விழாவாக சட்டமன்றத்திலே அவர் நிகழ்த்திய சாதனைகளை இன்றைக்கு இங்கே பேச வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே புரட்சி பாரத கட்சி யாராலும் அழிக்க முடியாத ஒரு கட்சி. ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். கண்ணகி நகர் கார்த்திகா உலகளவிலே பேசப்பட்ட அந்த சகோதரி பக்ரைனிலே கபடி போட்டியிலே வெற்றி பெற்ற பிறகு தலைவர்கள் முதலாக தலைவர் தான் சந்தித்த அந்த சகோதரியை. அப்படி சந்திக்கிற பொழுது இளம் புரட்சியாளர் அவர்கள் சட்டமன்றத்தில் அந்த சகோதரி கண்ணகி நகரில் அடிப்படை வசதி இல்லை, சரியான விளையாட்டு மைதானம் இல்லை. அந்த சகோதரி இந்திய அணிக்கு தேர்வு செய்த பிறகு தலைவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார். திறமை வாழ்ந்தவர்கள், திறமையான அந்த பெண்மணி கண்ணகி நகரிலே வசிக்கிறாள். அந்த சகோதரிக்கு அடிப்படை வசதி இல்லை என்று சொல்லி சட்டமன்றத்தில் பேசினார். அந்த புத்தகத்தை
அந்த சாதனை மாணவர்களை காண்பித்து உனக்காக உன்னுடைய விளையாட்டிலே நீ சாதிக்க வேண்டுவதற்காக சட்டமன்றத்திலே நான் பேசிய உரை அந்த நூலை தலைவர்கள் படித்து காண்பித்தார்கள். இது போர்பட்ட சாதனைகளை தலைவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஆகவே மூர்த்தியாரை இதுவரை யாரும் மிஞ்சியது கிடையாது. அவருடைய செயல்பாடும் அவருடைய ஆற்றலும் அதே போல இளம் புரட்சியாளர் சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது. நம் தலைவர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியாரை யாரும் மிஞ்ச முடியாது என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன். ஜெய்பீம்.